தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு சந்தேகம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அங்கு சில ரஷ்யர்கள் புகைப்படம் எடுத்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை விரிவாக தருவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், உங்களுடைய தகவல்கள். ரஷ்ய நாட்டோட கூட்டு முயற்சியோட அணுமின் நிலையம் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வருது. மொத்தம் 4 அணு உலைகள் அமைக்கப்பட்ட நிலையில 2 அணு உலைகள் மூலம் தற்போது மின் உற்பத்தி ஆயிட்டு இருக்குது. இந்த அணுமின் உலையை சுற்றியுள்ள பகுதிகள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக விளங்கிட்டு இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில இருக்கிற யாருமே, அதாவது அந்த கூடங்குளம் பிளான்ட்டுக்கு சுற்றியுள்ள பகுதிகளிலோ அல்லது கடலுக்குள்ளேயோ போய் யாருமே ஒரு போட்டோ அல்லது வீடியோ அல்லது இதை எடுக்கிறதுக்கு எல்லா விதமான இதுலயுமே தடை பண்ணிருக்கிறாங்க. தடை பண்ணிருக்க நிலையில தற்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரஷ்யாவை சார்ந்த ரஷ்ய அணுசக்தி மற்றும் ஏற்றுமதி கழகத்தை சார்ந்த சிசோவா இரினா என்பவர் தலைமையில ஆண்டன் மினியோ, அலெக்சாண்டர் சோவாட்சோ, டிமிட்ரி டர்பின், அலெக்சியூனோ, ஆண்டன் படுகுனோ உள்ளிட்ட ஒரு 6 ரஷ்யர்கள் அந்த கூடங்குளம் வந்திருக்கிறாங்க. கூடங்குளம் வந்ததோட எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இவங்க கூடங்குளம் அணுமின் உலை அமைக்கப்பட்டிருக்கிற ராதாபுரம் பகுதியில் உள்ள கடல் பகுதியில நின்று கூடங்குளத்தை நோக்கி போட்டோ மற்றும் வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இது குறித்து என்ன பண்றாங்கன்னா, அதாவது அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பகுதியில பொதுமக்கள் நடமாடுறதுக்கே ஏகப்பட்ட தடைகள் உள்ள ஒரு சூழ்நிலையில கடலுக்குள்ள போய் இப்படி ரஷ்யர்கள் வீடியோ எடுத்துட்டு இருந்தது கூடங்குளம் போலீசாருக்கு தெரிய வருது. இதனை அடுத்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அந்த போலீஸ் இது குறித்து தகவல் கிடைச்சு உடனடியே அவங்க கூட்டு போறாங்க. ஏறத்தாழ 6 மணி நேரத்துக்கு மேல விசாரணை மேற்கொண்ட நிலையில அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அணுமின் உலையை குறித்து டாக்குமெண்ட்ரி படம் எடுப்பதற்காக தான் நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்த நிலையிலையும் அவங்க கிட்ட அது குறித்து முறையான ஆவணங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அவங்க மேல விசாரணை நடந்துட்டு இருக்குது. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, இந்த கூடங்குளம் மட்டுமல்லாது அதே மாதிரி மகேந்திரகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் இந்திய ராணுவம் மற்றும் வான்வெளி சம்பந்தப்பட்ட எல்லா தரை கட்டுப்பாட்டு நிலையங்களும் இங்க இருக்குது. இந்த சூழ்நிலை இந்த பகுதியில் எப்படி இந்த விதமான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு தற்போது நெல்லை மாவட்டம் முழுமையிலும் நிலவிட்டு இருக்குது. எப்படி ஆகின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த பகுதியில் நடமாடக்கூடிய மக்களையே கடுமையான ஒரு நெருக்கடி கொடுக்கிற போலீசாரோட கண்ணுல தண்ணீர் விடுற அளவுக்கு எப்படி வெளிநாட்டின் உள்ள பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இங்க பலரோட சந்தேகத்துக்கு கேள்விக்குறி ஆயிட்டு இருக்குது. பவித்ரா, தங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவகுமார்.